ஹாய் ஹலோ காய்ஸ். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா பிரிக் தான் பார்க்க போறோம். பிரிக் வந்து ஜேடிஓல எந்த டாபிக் எந்த யூனிட்ல வரும்னா தேர்ட் யூனிட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். இந்த யூனிட்ல இருந்து மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் வருது. அது பிரிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, நான் இந்த லெசன் நடத்தும் போது அங்கங்க இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பிரிக் பார்ப்போம். பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பிரிக், பிரிக்கோட டைமென்ஷன். ஓகே, பிரிக்ல வந்து டைமென்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி எவ்வளோனா 19 × 9 × 9 சென்டிமீட்டர். இது ஒரு ரிப்பீட்டடான ஒன் மார்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுலேயே நாமினல் சைஸ் இருக்கு. இது அப்பப்போ ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, நல்லா கன்ஃபியூஸ் ஆயிடும். நாமினல் சைஸ்னா 20 × 10 × 10 சென்டிமீட்டர். ஸ்டாண்டர்ட் சைஸ்னா 19 × 9 × 9 சென்டிமீட்டர். இதே நாமினல் சைஸ்னா 20 × 10 × 10 சென்டிமீட்டர். வித் மாற்றோட இருக்கிறதுனால தான் அது வந்து நாமினல் சைஸ் சொல்லி சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் பிரிக்கோட சைஸ் என்னன்னு கேக்குறாங்க. ட்ரெடிஷ்னல் பிரிக்கோட சைஸ் வந்து 23 × 11.4 × 7.5 சென்டிமீட்டர். எவ்வளோ? 23 × 11.4 × 7.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ராகோட சைஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃப்ராக்னா என்னன்னா, ஒரு பிரிக்குக்கு மேல வந்து ஒரு சம் நேமோ இல்ல வந்து லைட்டா ஒரு 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 சம் பிரிக்கோட போர்ஷன் இல்லாம இருக்கும். அந்த பார்ட்டை தான் நம்ம வந்து ஃப்ராக்னு சொல்றோம். ஃப்ராக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஒரு பிரிக்கோட இன்னொரு பிரிக்குக்கு உள்ள பாண்டுக்காக. ஓகேங்களா, அந்த பிரிக்குக்கும் இந்த பிரிக்குக்கும் வந்து நடுவில் நம்ம சிமெண்ட் வச்சோன்னா ரெண்டுத்தையும் வந்து நல்ல பாண்ட் ஆக்கிக்கும். An indent called frog. The purpose of providing frog is to form key form holding the mortar. ஓகேயா, இதோட சைஸ் என்ன இருக்கும்னா 10 × 4 × 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா, வந்து இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வர கொஸ்டின் தான். இப்போ வந்து 3 கொஸ்டின் ரிப்பீட்டடா வரும். ஸ்டாண்டர்ட் சைஸ், நாமினல் சைஸ் அண்ட் ஃப்ராகோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இது 3 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஒரு பிரிக்கோட ஆவரேஜ் வெயிட் என்ன இருக்கணும்னா 3 to 3.5 கிலோ இருக்கணும். எவ்வளவு இருக்கணும்? 3 to 3.5 கிலோகிராம் இருக்கணும். ஓகேயா, ஒரு 1 மீட்டர் கியூப்ல வந்து எத்தனை பிரிக்ஸ் இருக்கும்னு சொல்லி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. 1 மீட்டர் கியூப்ல எத்தனை பிரிக்ஸ் இருக்கும்னா 500 பிரிக்ஸ் இருக்கும். ஓகேயா, அப்ப ஒரு 10 மீட்டர் கியூப்க்கு எவ்வளவு இருக்கும்? 1 மீட்டர் கியூப்க்கு 500னா 10 × 500 5000. 7 மீட்டர் கியூப்க்கு எவ்வளவு இருக்கும்னா 7 × 500 7500. ஓகேயா, டென்சிட்டி ஆஃப் பிரிக் எவ்வளவு இருக்கும்னா 1700 to 1900 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். 1700 to 1900 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா, வெயிட் ஆஃப் 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக். 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக்கோட வெயிட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு 1 மீட்டர் கியூப்ல எத்தனை பிரிக்குன்னு தெரியும்? 500. அப்போ வந்து 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக்கோட வெயிட் வந்து 1800 கிலோகிராம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மினிமம் திக்னஸ் வால் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. மினிமமா ஒரு பிரிக் வாலோட திக்னஸ் எவ்வளவு இருக்கணும்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து பிரிக்கோட காம்போசிஷன் பார்க்க போறோம். முதல்ல வந்து பிரிக்ஸ்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னா சிலிக்கா, அலுமினா, லைம், அயன் ஆக்சைடு, மெக்னீசியா. என்னென்ன இருக்கு? சிலிக்கா, அலுமினா, லைம், அயன் ஆக்சைடு, மெக்னீசியா. சிலிக்காவை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா SiO2. ஓகேங்களா, சிலிக்கா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பிரிக்ல இருக்குன்னா 50 to 60%. இது என்ன பண்ணுனா ப்ரிவென்ஷன் ஃப்ரம் கிராக்கிங் அண்ட் ஷ்ரிங்கேஜ் டியூ டு விச் இட் மெயின்டைன் யூனிஃபார்ம் ஷேப் அண்ட் சைஸ். கிராக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதோட பிரிக்கோட ஷேப்பையும் சைஸையும் வந்து யூனிஃபார்மா கொண்டு வரது எதுனா சிலிக்கா தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது இன்கேஸ் வந்து எக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா லாஸ் ஆஃப் கொஹெஷன், பிரிக்ஸ் பிகம் பிரிட்டில். ஓகே, கொஸ்டின் கேட்பாங்க, பிரிக் பிரிட்டிலா இருக்குன்னா எதனால, எது எக்ஸஸா இருக்கிறதுனால பிரிக் பிரிட்டிலா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன ஆன்சர்? சிலிக்கா. அதே மாதிரி சிலிக்காவோட பர்சன்டேஜ் கேட்பாங்க. சிலிக்காவோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 50 to 60%. ஓகே, அதே மாதிரி மேஜரா வந்து மேஜரா என்ன இருக்கு பிரிக்ல அப்படின்னு கேட்டா என்ன இருக்கு? மேஜர் அமௌண்ட்
50 to 60% சிலிக்கா தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அலுமினா. அலுமினா வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. எவ்வளவு இருக்கு 20 to 30%. ஓகே, இது என்ன ப்ரொவைட் பண்ணுது? இட் அப்சர்வ் வாட்டர் அண்ட் இம்பர்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டியை இம்பர்ட் பண்ணுது. அதே மாதிரி மோல்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. இன்கேஸ் இது வந்து எக்ஸஸ் ஆச்சுன்னா ஷ்ரிங்கேஜ் அண்ட் வேப்பிங் ஆன் ட்ரையிங். ஓகே, சிலிக்கா வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஷ்ரிங்கேஜ் ப்ரொவைட் பண்ணுது. ஆனா வந்து அலுமினா வந்து எக்ஸஸா இருக்கிறதுனால ஷ்ரிங்கேஜ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி மெயின் இன்கிரீடியன்ட் வந்து என்ன ஒரு குட் குவாலிட்டி பிரிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சிலிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைம் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா CaO. லைம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னா 4 to 5% இருக்கு. ஓகே, இது என்ன ப்ரொவைட் பண்ணா ரெடியூஸ் ஷ்ரிங்கேஜ் ஆன் ட்ரையிங். அதே மாதிரி இது எக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா பிரிக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸஸா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிரிக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்டிங் ஆஃப் பிரிக்ஸ் டெவலப்ஸ் கிராக்ஸ் இன் டியூ டு கால்சினேஷன் அண்ட் ஸ்லாக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அயன் ஆக்சைடு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னா 5 to 6%. அயன் ஆக்சைடு வந்து என்ன கொடுக்கணும்? அயன் ஆக்சைடு பத்தி அதிகமா கேட்கிற கொஸ்டின் என்னன்னா அயன் ஆக்சைடு வந்து என்ன கலர் பிரிக்கு கொடுக்குதுன்னா ரெட் கலர் கொடுக்குது. இப்படி கேட்பாங்க. பிரிக்குக்கு வந்து ரெட் கலர் கொடுக்குற இன்கிரீடியன்ட் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அயன் ஆக்சைடு. ஓகே, இம்ப்ரூவ்ஸ் இம்பர்மியபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. இம்ப்ரூவ்ஸ் இம்பர்மியபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. இது எக்ஸஸா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டார்க் ப்ளூ கலரா மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியா வந்து இருக்கிறதுல கொஞ்சமா தான் இருக்கும். எவ்வளவுனா less than 1% இருக்கும். அது 1% தாண்டி எக்ஸிட் ஆகக்கூடாது. prevent from shrinkage on bricks. எக்ஸஸா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? affects the color and make the brick yellow during burning. burn பண்ணும் போது brick வந்து ரெட் கலரா இல்லாம yellow கலரா மாறிடும். reduce working of bricks அதோட ஸ்ட்ரென்த் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுது. இதுதான் வந்து பிரிக்கோட காம்போசிஷன். ஓகேங்களா? என்னென்ன இருக்கு? சிலிக்கா, அலுமினா, லைம், அயன் ஆக்சைடு, மெக்னீஷியா. இதோட பெர்சன்டேஜ் வந்து ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இது எக்ஸஸா இருந்தா என்ன ஆகும்? ஓகே, அதே மாதிரி இது ரெட் கலர் கொடுக்கறதுனா எந்த இன்கிரீடியன்ட் வேண்டும்? எக்ஸஸா இருந்தா எல்லோ ஆகுது. இப்ப மெக்னீஷியா வந்து எக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன கலரா மாறும்? அந்த மாதிரி சொல்லி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பிரிக்கோட மேனுஃபேக்சர் ப்ராசஸ் தான். பிரிக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல நம்மள வந்து மேக்ஸிமம் கேட்கறது வந்து எந்த ஆர்டர்ல வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது எந்த ஆர்டர்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அன்சாயிலிங், நெக்ஸ்ட் வந்து டிக்கிங், அதுக்கப்புறம் வந்து வெதரிங், அதுக்கப்புறம் வந்து பிளெண்டிங், அதுக்கப்புறம் டெம்பரிங். அன்சாயிலிங், டிக்கிங், வெதரிங், பிளெண்டிங் அண்ட் டெம்பரிங். ஓகேங்களா? இப்போ வந்து அன்சாயிலிங்கிறது என்ன செய்வாங்கன்னா எர்த்ல இருந்து டாப் லேயர்ல இருந்து 20 சென்டிமீட்டருக்கு வந்து உள்ள மண்ணை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஏன்னா அங்க அதுல வந்து நிறைய ஸ்டோன்ஸ், பெபிள்ஸ், ரூட்ஸ் இத மாதிரி இருக்கிறதுனால அதை ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு தான் அன்சாயிலிங். அதுக்கப்புறம் வந்து டிக்கிங்ல வந்து நமக்கு தேவையான வந்து கிளேவை வந்து ஃபுல்லா எடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வெதரிங் பண்ணுவாங்க. வெதரிங் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு 60 to 120 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு மாதிரி குமிச்சு வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு வந்து அப்படியே விட்டுருவாங்க. அததான் வந்து வெதரிங் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங். அந்த பிளெண்டிங்னா நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணும் அதுக்கேத்த மாதிரி வந்து வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது யூனிஃபார்மா இருக்கிற மாதிரி. வேணா லைட்டா வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை கரெக்டா வந்து சூட்டபிள் ப்ரொபோர்ஷன்ல வந்து பிளெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெம்பரிங்கிறது வந்து எங்க இது பண்ணுவாங்கன்னா பக்மில்ல தான் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஆபரேஷன் பேரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பக்கிங்னு சொல்றோம். ஓகேங்களா? பக்கிங்கிறது வந்து மெக்கானிக்கல் பக்கிங் ஃபார் 50 to 60% ஹோமோஜினியஸ் மிக்சிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த கிளே ப்ரிப்பரேஷன் முடிஞ்சோட கிளே ப்ரிப்பரேஷன்ல வந்து நம்ம என்னென்னது அன்சாயிலிங், டிக்கிங், வெதரிங், பிளெண்டிங், டெம்பரிங் இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மோல்டிங் பண்ணுவாங்க. மோல்டிங்ல வந்து 2 மோல்டிங் இருக்கு.
ஹேண்ட் மோல்டிங் அண்ட் மிஷின் மோல்டிங். ஹேண்ட் மோல்டிங் அண்ட் மிஷின் மோல்டிங். ஹேண்ட் மோல்டிங்ல தான் அந்த மிஷின் மோல்டிங்ல அதுவாவே ஃப்ராக் இம்ப்ரெஷன் வந்துடும். ஹேண்ட் மோல்டிங்ல நம்ம தான் வந்து இம்ப்ரெஷன் கொடுப்போம். அந்த இம்ப்ரெஷன் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ராக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மோல்டிங்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த பிரிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணாதான் அதுல உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து எத்தனை நாள் ட்ரை பண்ணுவோம்னா 3 to 4 days கிட்ட ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பேர்னிங்ல வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. என்னென்ன ஸ்டேஜ்னா டீஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடேஷன் பீரியட் அண்ட் விட்ரிஃபிகேஷன். டீஹைட்ரேஷன், ஆக்சிடேஷன் பீரியட் அண்ட் விட்ரிஃபிகேஷன். இதெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேர்னிங்ல வந்து பிரிக்க வந்து எந்த 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 ரேஞ்ச்ல வந்து எந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச்ல வந்து ஹீட் பண்ணுவாங்கன்னா 900 to 1200 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த பேர்னிங் ப்ராசஸ் வந்து எதுல இது பண்ணுவாங்க, புல் ட்ரென்ச் கிளீன், அப்படி இல்லைன்னா டர்னல் கிளீன், அப்படி இல்லைன்னா கிளாம்ப்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங் அண்ட் ஸ்டோரேஜ். சார்ட்டிங் வந்து அதுல அந்த பிரிக் வந்து எப்படி பேர்ன் ஆயிருக்கு, சிலது வந்து ஓவர் பேர்ன்டா இருக்கும், சிலது வந்து அண்டர் பேர்ன்டா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பேஸ்ட் ஆன் சைஸ், கலர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து சார்ட்டிங் ஸ்டோரேஜும் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிஃபெக்ட், பிரிக்கோட டிஃபெக்ட், டென்சிட்டி, டைப்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே. டிஃபெக்ட், ஓவர் பர்ன் பிரிக்னா அதுல டிஃபெக்ட்ஸ்ல நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் பர்ன்ட்ங்கிறது டார்க்கா இருக்கும், அப்புறம் வந்து ஸ்லைட்லி ட்விஸ்டட் பிரிக்கா இருக்கும், அதை தான் ஓவர் பர்ன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர் பர்ன்ட் இஸ் டியூ டு இம்ப்ராப்பர் ஆஃப் எ சாஃப்ட் பிரிக். அது வந்து அந்த கிளேவோட கன்சிஸ்டன்சிலே அது இருந்துச்சுன்னா அதுதான் அண்டர் பர்ன்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளோட்டிங்கிறது swallow mass of brick surface because of carbonaceous material and sulfur. அந்த மாதிரி கார்பன் மெட்டீரியல் சல்ஃபர்னால வந்து அது swallow மாஸா இருக்கும். ஓகேங்களா? ஒரு அதாவது அதுல தெரியுது பாருங்க, மேல லைட்டா வந்து உள்ள வந்து அது பேர்ன் ஆகாம மேல ஒரு மாதிரி உப்பிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, அததான் வந்து நம்ம ப்ளோட்டிங் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கோர்ங்கிறது it is due to improper burning of bituminous matter or corn. bituminous matter na என்ன? bituminous matter some ஏதாவது கார்பன் இந்த மாதிரி உள்ள இருக்கிறதுனால, மெயின் வந்து இலை, பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது பேர்ன் ஆச்சுன்னா அது எப்படி ஆயிடும், அது தூளா போயிடுமா, அது எப்படி இருக்கும், கார்பனா இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் தான் பிளாக் கோர். சப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. சப்ஸ்ங்கிறது என்னன்னா ரெயின் வந்து ஹாட் பிரிக்ல வந்து ரெயின் ஆச்சுன்னா அப்ப வந்து சம் வந்து அந்த ஷேப்ல வந்து சம் டிஃபார்மேஷன் இருக்கும், அததான் வந்து நம்ம சப்ஸ்ன்னு சொல்றோம். சப்ஸ் டிஃபார்மேஷன் ஆஃப் ஷேப் caused ரெயின் வாட்டர் falling on hot bricks. ஓகேங்களா? அடுத்தது cheeks are cracks because of lumps of lime in brick. லைம் எக்ஸஸா இருக்கிறதுனால நமக்கு சீப்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட்ஸ் when sulfide is present in it causes dark surface spots. ஓகேங்களா? சல்ஃபைட் இருந்துச்சுன்னா அதுல வந்து ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிளிஸ்டர்ஸ்ங்கிறது டியூ டு ஏர் என்டர் டூரிங் பிரிக் மோல்டிங் பண்ணும்போது ஏர் என்டர் ஆச்சுன்னா அந்த ஸ்பேஸ்ல வந்து கேப் மட்டும்தான் இருக்கும், அதனால வந்து பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். இதுல இருந்து ரிப்பீட்டடா கேக்குறது சப்ஸ், ப்ளோட்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ராக்டரி பிரிக். ரெஃப்ராக்டரி பிரிக் அப்படி இல்லைன்னா ஃபயர் கிளே பிரிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணுனா ஹை டெம்பரேச்சரை ரெசிஸ்ட் பண்ணும். எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்னஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் கேக்குறாங்க, ஹை டெம்பரேச்சர் வந்து ரெசிஸ்ட் பண்றக்கூடிய பிரிக் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து ரெஃப்ராக்டரி பிரிக். எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஃபர்னஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இதோட டைப்ஸ் வந்து ஆசிட், பேசிக், நியூட்ரல். ஓகே, ஆசிட், பேசிக், நியூட்ரல். ஆசிட் பிரிக்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஃபயர் பிரிக்னு சொல்றோம். இதுல வந்து 95% வந்து சிலிக்கா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் பிரிக்ஸ். இந்த கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி கேட்டாங்க. பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ல வந்து எந்தெந்த பிரிக் என்ன கண்டென்ட் இருக்கும், அப்படி என்ன கண்டென்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வந்து
மேக்னசைட் மெக்னீஷியா தான் அதிகமா இருக்கும். இப்ப மெக்னீஷியா அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதான் பேசிக் பிரிக் சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேக்னசைட் பிரிக், டோலமைட் பிரிக், பாக்சைட் பிரிக். இந்த கொஸ்டின் வந்து 2025 JDO கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் பிரிக்ஸ். நியூட்ரல் பிரிக்ஸ்ல வந்து அலுமினா கண்டென்ட்டும் குரோமட் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்ப 50% குரோமேட் இருக்கும். ஓகே, அதுல வந்து 15% அலுமினா, 5% சிலிக்கா இருக்கும். ஓகே, நியூட்ரல் பிரிக்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து குரோமோ மேக்னசைட் பிரிக்ஸ், ஸ்பைனல் பிரிக், ஃபோரோ ஸ்ட்ரிங் பிரிக்ஸ், குரோமைட் பிரிக்ஸ், கார்பன்டம் பிரிக்ஸ், ஹை அலுமினா பிரிக். ஓகேங்களா, இதுதான் வந்து ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ். ஓகே கைஸ், இதோட பிரிக்ஸ் முடிஞ்சிச்சு. பிரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இப்ப பார்த்த கண்டென்ட்ல இருந்து மட்டும்தான் வரும், அதை தாண்டி வெளியில இருந்து எதுவும் வராது. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, ரிப்பீட்டடா வந்து சைஸஸ், இன்கிரீடியன்ட்ஸ், அப்புறம் வந்து டிஃபெக்ட்ஸ், இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.